ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே அண்ட் பிளஸட் சண்டே. அடுத்த ஒரு வாரம் எல்லாருக்கும் வந்து நல்லா அமையணுங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு ஷாப்பிங் வீடியோ தான். ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுக்கு கார்டனிங்க்கு செடி வாங்கி அப்புறம் வந்து சில பொருட்கள் வாங்கினோம். ஸோ அதுக்கு தான் இப்போ வெளியே கிளம்பியிருக்கோம். சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வெளியே கிளம்புறோங்க. அப்படியே என்னென்ன வாங்குகிறோன்னு பார்க்கலாம். ஒரு பீஸ்ஃபுல்லான ஹாப்பியான அப்படியே ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்து பாருங்கள் வீடியோவை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நம்ம ஆப்பிள் செடி. செடி கோவா பார்த்திங்கன்னா நல்லா வந்து இதாக இருக்குது, நல்லா காய்ச்சிருக்கு, கொட்டிகிட்டு இருக்குங்க. நிறைய பறிக்காமல் விட்டுட்டோமா அப்படியே கொட்டிகிட்ருக்கு, நிறைய கீழே கொட்டியிருக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் புளிப்பு கலந்த கொஞ்சம் இனிப்பு இருக்குது. எல்லா பறவைகள் தான் சாப்பிடுது. அப்புறம் வந்து நம்ம வாழையும் வந்துட்டுருக்கு. ஃபிக் வந்து அடுத்த சம்மர் தான் வந்து இது துளிர் விடும். நம்ம பர்சிமோன் செடி வந்து சுத்தமாக வந்து ஒரு இலை கூட இல்லை பாருங்கள். இது சீசன் கிடையாது, அடுத்த சம்மர் தான் இதோட வந்து அது துளிர் விடுதா என்னன்னு தெரியல. இந்த ரெட் கலர் கோவம் பார்த்திங்கன்னா நல்லா காய் வந்திருக்கு. இது கொஞ்சம் செங்காய் ஆகும்போதே இப்போ நம்ம பறிச்சிடணும், இல்லைன்னா நல்லா பழுதுருச்சுன்னா இதில் வந்து பூச்சி வந்துடுது. ஓகே, வாங்க இப்போ போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்பாட் எங்கே வந்திருக்கோன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க வேர் ஹவுஸ்க்கு வந்திருக்கோங்க. இங்கே வந்து கொஞ்சம் இந்த மவுல்ஸ் எல்லாம் எடுக்கிற அந்த ஸ்ப்ரே ஒன்று, அதுக்கப்புறம் வந்து கார்பெட் கிளீனர், அதுக்கப்புறம் கொஞ்சம் இது வாங்கணும், பிளாங்கெட் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்தோம். வாங்கிட்டோம். கடைசியில் வந்து கார்பெட் க்ளீன் பண்ணுறது வாங்கலை, திருப்பி ஓடி இருக்காரு. ஸோ இந்த வேர் ஹவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இதுதாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க வேர் ஹவுஸ். அப்படியே கீழே பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது, சரின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா $10. ரொம்ப அழகாக இருந்ததுல, ஒரு பெரிய ஹார்ட்டுக்குள்ளே குட்டி ஹார்ட். அழகாக இதை வாங்கி வந்து கொடுத்தேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட. விஷ் பண்ணேன். ரிப்ளை வந்து நார்மல் ரிப்ளை தான் வரும் எப்பயுமே, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது. ஓகே, எப்படி இந்த இது எப்படி இருந்துருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகாக இருக்கிறதெல்லாம் பிடிக்கும். அப்புறம் வந்து இந்த செட்டு ஒன்று வாங்கினோம், 3 பீஸ் செட்டு. கம்ஃபர்டர் இருக்குது, அப்புறம் வந்து பில்லோ கேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாங்கெட்டும், அவ்வளோதான். இது 2 தாங்க வாங்கினோம். இப்போ திருப்பி கார்பெட் கிளீனருக்கு வந்து உள்ளர போயிருக்காங்க. வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா கேமார்ட் போகிறோங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த சன்ரூமுக்கு போடுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கார்பெட் மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். பிடிச்சிருந்தா வாங்குவோம், இல்லைனா வாங்க மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து வேறு வந்து நம்மளோட கிச்சன் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம ஐட்டம்ஸ் வைக்கிற மாதிரி கபோர்ட்ஸ் வந்து நிறைய கிடையாது கிச்சனில். அதனால் நான் ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருக்கேன். நான் மசாலாலாம் இன்னுமே வந்து சிலதெல்லாம் கவரில் தான் வச்சு அந்த கீழே கபோர்டில் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் வந்து ஒரு கபோர்ட் மாதிரி ஏதாவது வாங்கித்தாங்க. மசாலா இது எல்லா பாட்டில்ஸ்லாம் ஈஸியாக ஆக்சசிபிள் ஆகிற மாதிரி எனக்கு செட் பண்ணித்தாங்க. சரி, அது போய் பார்க்கலான்னு இருக்கோம். பார்த்துட்டு இருந்துச்சுன்னா வாங்குவோம், இல்லைனா வந்து அப்படியே பன்னிங்ஸ் கூப்பிட்டு போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதை நான் இன்னும் சொல்லலை. ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன்னா கூப்பிட்டு போக மாட்டாங்க. அப்படியே பன்னிங்ஸ் கூட்டி போய் ஒரு குட்டியாக ஒரு செடி மட்டும் வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ சாட்டர்டே நேற்று ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டாங்க, அதனால் சண்டே வந்து இன்னைக்கு கொஞ்சம் எனர்ஜி இருக்குது. வெளில போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே வெளில போய் பொருட்களெல்லாம் தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு அப்புறம் நாளைக்கு அடுத்த வாரத்துக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். இன்னும் மாவாட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான். நைட் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நாளைக்கு காலையில் வந்து பிஸி ஆயிடுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்பாட் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நியூலன் மாலுக்கு தாங்க வந்திருக்கோம். முக்கியமாக இந்த ஐட்டம் வாங்க தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். என்னென்னா ஏட்ரியனுக்கு வந்து ஃபோன் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கான். சம்டைம்ஸ் ஹேரனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்க்காக ஸ்டே பேக் பண்ணணும், இல்லைனா அவன் சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும்.
ட்ரெயின் டிலே அந்த மாதிரி ஆகும்போது ஏட்ரியன் கஷ்டப்படுறாரு ரொம்ப. அதனால அவன் வந்து ஃபோன் கேட்டுகிட்டே இருந்தான். சரி அவங்க அப்பா வந்து பட்டன் ஃபோன் வாங்கி தருவோம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் ஃபோன் தான் நாங்கள் வாங்கி தர போகிறோம். ஆனால் அவன் ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் என் கால்லெல்லாம் விழுந்தாங்க, ஸ்மார்ட் ஃபோன் எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டு. எப்பயுமே வந்து அம்மாங்களை தாஜா பிடிச்சி தான் ஏதாவது வாங்கணுன்னா கேட்பாங்க. சேம் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. லிட்ரலி என் காலில் விழுந்து அம்மா எப்படியாவது சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னா. பட் நானே வந்து அவனுக்கு பட்டன் ஃபோன் தாங்க வாங்கணும்னு மைண்டில் வச்சுருக்கேன். ஏன்னா அப்படிதான் சொல்லுவாங்க, அப்புறம் வாங்கி கொடுத்துட்டா அடிக்ஷன் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஃபோன் தான் வாங்க போகிறோம். வாங்க போகலாம். எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு வந்து ஒரு 1.5 hour ஆயிடுச்சு. என் ஃபேஸை பார்த்தாலே தெரியும். வந்ததுமே வந்து லஞ்ச் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் 2 பேருமே தான். இப்போ டைம் என்ன பாக்குது? 4 ஆயிடுச்சா? 4 இருக்கும்ல, 4 o'clock ஆயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் குக்கிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். நம்ம செட்டப்லாம் ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் வாங்கிட்டு வந்ததுலாம் அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாங்கிட்டு வந்த பூவை வந்து சாமி படுத்தாண்ட வச்சிட்டோங்க. இது வந்து ரியல் பூ தான் வச்சுருந்தோம் இந்த இதில், இல்லை அந்த வாஸ் வேறு இடத்துல இருக்குது. பட் நம்ம செடியில் இப்போ எந்த பூக்களும் இல்லை, அதனால் நம்ம எம்டியாக இருக்குதுன்றதுனால ஆர்டிஃபிஷியலே வாங்கிட்டு வந்துட்டோம். எனக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்குங்க. அழகாக இது லைட் பிங்காக இருந்துச்சு, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து ஃபோன் பார்த்திங்கன்னா நம்ம பட்டன் ஃபோன் தான் வாங்கலான்னு போனோம். அதுக்கு பக்கத்துலேயே இது ஒரு $10 தான் டிஃப்ரென்ஸ். இது ஆண்ட்ராய்டு தான் வாங்கிட்டு வந்தோம் கடைசியில். ஆட்ரியனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் வந்து என்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டாங்க. அவன் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணணும், நிறைய யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறம் வந்து இது இந்த பூக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இதையும் இங்கே வச்சாச்சு. அவ்வளோதான், இந்த 2 இது தான். ஸோ அப்புறம் இன்றைக்கி லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தாங்க. பிரியாணி தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி, ஃபாஸ்ட்டாக வந்து செஞ்சிடலாம். தம் போட்டிருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் பிரியாணி தான். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். தான் சிக்கன் பிரியாணி. அப்புறம் வந்து ஒரு 65 மாதிரி எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் ஃப்ளிப் பண்ணி விட்டாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஃப்ரையர் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லுங்க. அப்புறம் வந்து இது ஹார்ட்டுக்குள்ளே, பெரிய ஹார்ட்டுக்குள்ளே குட்டி ஹார்ட் அழகாக இங்கே வச்சுட்டு சமைக்கும் போது பார்த்துட்டே சமைக்கிறது. அது கூட பார்த்திங்கன்னா ராய்த்தா செஞ்சு வச்சுருக்கோங்க. அவ்வளோதான். சிக்கன் பிரியாணி, வெங்காய பச்சடி, கொஞ்சம் 65 மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பாட்டிலாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரேக் ஒன்று வாங்கியிருந்தோம். நான் பெருசாக தான் வாங்கணும்னு நினச்சேன், பட் நமக்கு வைக்கிறதுக்கு அந்தளவுக்கு ஸ்பேஷியஸ் இல்லை. ஸோ இதை வந்து மிளகாய் தூள், அப்புறம் வந்து எல்லா எண்ணெய் பாட்டிலும் வைக்கிறதுக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ செட்டப் வந்து இப்போ இப்படி தான் இருக்குது. அங்கே வச்சுட்டேன், அந்த நைஃப் ஸ்டாண்டெல்லாம் அங்கே வச்சுட்டேன். ஃப்ரையர், அப்புறம் இது. இப்போ வந்து ஏட்ரியன் வந்து ஃபோன் வந்து ஓப்பன் பண்ண போகிறான். அவனோட சந்தோஷத்தை மட்டும் பாருங்க. ஏட்ரியன் வந்து இப்போ ஃபோனை பிரிக்க போகிறாங்க. ஹாப்பியாம்மா? உனக்கு வந்து பட்டன் ஃபோன் தான் வாங்கலான்னு போனோம். கடைசியில் நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்க இதை. சரி, பார்த்து ஓப்பன் பண்ணுமா. இது வந்து மோட்டோரோலா ஆண்ட்ராய்ட் ஃபோனு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $89. பட்டன் ஃபோன் வந்து $79 தான் இருந்துச்சு. சரி $10, சரி எப்படியோ வந்து எப்பயாவது ஒரு வாட்டி ஆண்ட்ராய்ட் 5 வாங்கி கொடுக்குற மாதிரி தானே இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுமா. பார்த்து கால் வருதுங்கப்பா உங்களுக்கு. ஃபோன் கேஸ் இது உள்ளரவே இருக்குப்பா. நமக்கு தெரியல, நாங்கள் ஃபோன் கேஸ் வந்து வெளியில் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். சரி சரி.
வெரி குட். நீ ஃபோன் ஓப்பன் பண்ணு, கேஸ் வந்து அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கால் வருதுப்பா, உங்கள் ஃப்ரெண்டு. ஆமாம் ஆமாம். இல்லை, சையது ஃபோன் பண்ணுறாரு. ஸ்மார்ட் ஃபோன் சாதிச்சிட்டான். என் போகும்போது என் காலில் விழுந்தாங்க. அம்மாவை தான் இரு அப்பா வந்து சொல்வார், எனக்கு தெரியாது. இரு, ஓப்பன் பண்ணுங்கப்பா. இல்லை, ஆரனோடது பெரிய ஃபோன். ஓகே, இதுதாங்க ஹேட்ரியனோட புது ஃபோன். சிம்மிங்க. ஓகே, பர்ஃபெக்ட் சண்டேங்க. சர்ச்சுக்கு போயாச்சு, ஷாப்பிங் பண்ணியாச்சு, பிரியாணி சமைச்சாச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியதுதான். பிரியாணி வந்து இந்த பிரியாணி வந்து ஃபுல்லாக செஞ்சது என்னோடய ஹஸ்பண்ட் தான். உப்பு மட்டும் நான் போடுவேன், ஏன்னா உப்பு வந்து அவங்களுக்கு போட தெரியாது அந்தளவுக்கு, அதனால். ஓகே, போடுவோமா? சிக்கன் பிரியாணி. இந்த ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இந்த ரைஸ் பேர் என்ன வாங்கினது? பாஸ்மதி. இல்லை, அந்த பிராண்ட் என்ன? கஷீஷா. ஓகே, 2 பீஸ் போதும். ஏன்ப்பா ஃபோர்க் வச்சுருக்கீங்க, ஸ்பூன் வச்சுருக்கீங்க? ஓகே. சிக்கன் 65 பண்ணதே என்னோடய ஹஸ்பண்ட் தான், ரைத்தா பண்ணது நான். ஸோ எங்களோட சண்டே இப்படி தாங்க போச்சு. ஸ்டார்ட் ஆனது சர்ச்சுக்கு போகிறதுல, எண்டிங் வந்து பிரியாணியோட சூப்பராக போச்சுங்க. நீங்கள் சண்டே, உங்களோட சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.